பயமா இருக்குடி, கொஞ்சம் மெதுவா போ. மெதுவா போறதுக்கா மீட்டர்ல இவ்ளோ ரேஞ்ச் வச்சு கொடுத்துருக்கான்? அதுக்காக இப்படியா? ஸ்பீட கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே அதுல ரெட் போட்டிருக்கு. ஏய், நம்ம ரூட் எப்பவுமே கிரீன் தான், நோ ரெட். ராங் ரூட்ல போற பிரீத்தி, லெஃப்ட் சைடுல போ பிரீத்தி. நான் போறதுதான் எனக்கு சரியானது. அவன் நல்லாதான் ஓட்டுவான். நான் வர்றதை பார்த்து எதிரில வரவன் தான் ரூட்டை மாத்திக்கணும். நீ பயப்படாதடி. ஏய், அறிவில்ல உனக்கு? கார் வந்துட்டு இருக்குன்னு தெரியுதுல, கார் மேல வந்து விழற. என்னது? நான் மேல வந்து விழுகிறேனா? நீ தப்பான ரூட்ல காரை வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு என்னையே திட்டுறியா? நான் நல்லா தான் வந்தேன், நீ தான் ஏதோ யோசிச்சுட்டு வந்து விழுந்த. சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்னால நான் கீழே விழுந்திருக்கேன். காய்கறி எல்லாம் தரையில கொட்டி இருக்கு. நீ வந்த வேகத்துக்கு வயசானவங்க யாராவது குறுக்க வந்திருந்தா என்ன ஆகுறது? ஏய், ஓவரா பேசாதடி. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட ஆர்கியூ பண்றதே எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? கீழே விழுந்த காய்கறி எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லு. பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. யாருக்கு வேணும் உன் காசு? என்ன பணத்துமிரா? என்னக்கா, என்னாச்சு? பாருமா, வேகமா கார்ல வந்து மோதிட்டு பணம் தரேன்னு திமிரா பேசுறா. அப்படியா? என்னம்மா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? நீங்க யார்கிட்ட வேணாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா கீழே கிடக்குற காய்கறி எல்லாம் பொறுக்கி கொடுத்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. எது? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் நீங்க பெரிய மகாராணியோ மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டீங்களோ? கடவுளே தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கேளுடி. அப்படியா? தெரியாம உங்க கார் முன்னாடி வந்து விழுந்துட்டேன். தயவு செஞ்சு கோவப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் பொறுக்கிட்டு இடத்த காலி பண்ணுடி. இல்லனா உன் மேல மோத வந்த காரு இப்ப உன் மேல ஏற போகுது. அப்படியா? எங்க ஏத்து பாக்கலாம். அந்த அளவுக்கு திமிரா உனக்கு? ஏத்துடி. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, இருடி. ஏய் பிரீத்தி, டென்ஷன் ஆகாத. வேணா பிரீத்தி, ஏன் இப்படி பண்ற? அவன் சொல்றத கேளு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. பிரீத்தி, வேணா, நீ இப்படி பண்றீங்க. நீங்க ப்ளீஸ், அவ கோபப்பட்டா என்ன செய்வானே தெரியாது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஏத்திர போறா. அப்படியா? அவளுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? ஏன் எங்களுக்கு எல்லாம் வராதா? ஏத்த சொல்லு பாக்கலாம். வேணாண்டி. என்ன தைரியமான ஆளுன்னு சொன்ன? கல்ல பார்த்து பயந்துட்டேன்.
பிரீத்தி, இவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. நீ உடனே உன் ஆண்டிக்கு கால் பண்ண, அவங்க போலீஸ் அனுப்பட்டும். ராணுவமே வந்தாலும் தப்பு நம்ம மேல இல்லனா எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு எங்க அத்தை எனக்கு சொல்லிருக்காங்க. நீ யாரு வேணா வர சொல்லு, அதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். என் அத்தை சொன்ன மாதிரி திமிராதான் நிப்பேன். யாரடி உன் அத்தை? இந்த மாதிரி ரோட்ல வர விஐபி காருங்களை மறிச்சு அதுல விழற மாதிரி நடிச்சு பெருசா பணம் சம்பாதிக்கிற கொல்ல கூட்டத்தோட தலைவி தானே உன் அத்தை? ஏய், என் அத்தைய பத்தி தப்பா பேசுன நடக்கிறதே வேற. ஏன் முன்னாடி விரல ஒசத்தி பேசுறியா? ஒண்ணு இன்னி அடிச்சிட்டல. யாரு ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டல. தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு இவ்ளோ திமிரா நடந்துக்கும் போதே உன் ஸ்டேட்டஸ் இதோட அமெரிக்கா இல்ல, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. இல்லனா இங்க நடக்க கூடாத சம்பவம் எல்லாம் நடந்துரும். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டல. கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா என்ன இனிமே உன் லைஃப்ல மீட் பண்ண கூடாதுன்னு வேண்டிக்கும். மறுபடியும் நீ என்ன மீட் பண்ண உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்படியா? என்ன நீ மறுபடியும் மீட் பண்ண கூடாதுன்னு நீ சாமியை வேண்டிக்க, அதான் உனக்கு நல்லது. அதையும் மீறி நீ என்ன மீட் பண்ணிட்டேன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். எல்லாரும் சொன்னா கேளு போ. நான் சொன்ன வேலையை விட அவனுக்கு வேற வேலை முக்கியமா போயிடுச்சுல. இல்லம்மா, பிசினஸ் விஷயமா. எதுவா வேணாலும் இருக்கட்டும் விஜய். மார்னிங் வீட்டை விட்டு போகும்போது அவன் என்கிட்ட சொன்னானா? போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ண அதை பார்த்துட்டு ரிப்ளை கூட பண்ணாம உன்ன போக சொல்லிருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏன் பிரீத்தியை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு டிரைவர் அனுப்ப தெரியாதா எனக்கு? சஞ்சய் போகணும்னு தானே அவ்வளவு கம்பல் பண்ணி நான் சொன்னேன். நான் அவ்வளவு சொல்லி அவன் ஏர்போர்ட்டுக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? அம்மா இந்தாங்க. நான் உங்ககிட்ட டீ கேட்டனா? சொல்லு, உங்ககிட்ட நான் டீ கேட்டனா? இல்லம்மா. அப்புறம் எதுக்கு டீ எடுத்துட்டு வந்த? வேதா, சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். எனக்கு டீ வேண்டாம், எடுத்துட்டு போ. வித்யா, இப்ப ஏர்போர்ட்டுக்கு போலனா அந்த பொண்ணால இந்த வீட்டுக்கே வர முடியாதா? அட்ரஸ் கொடுத்தா கேப்ல கொண்டு வந்து விட்டு போறான். அதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகணும் விஜய்? நான் யார்கிட்டயும் சஜஷன் கேட்கல.
யாரும் இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். விஜய், அவனுக்கு ஃபோன் பண்ணு. ம். ரிங் போகுதுமா, ஆனா அவன் அட்டென்ட் பண்ணல. சரி விடு, அவன் வீட்டுக்கு வந்ததும் நான் பேசிக்கிறேன். யாரோ ஒருத்திய பிக்கப் பண்ண போலன்னு ஆன்ட்டி எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? அவ்வளோ பெரிய விஐபியா அவ. விஜய், உன் கூடவும் வரல, எனக்கு போனும் பண்ணல. இப்ப பிரீத்தி எங்க போயிருப்பா? அம்மா, பிரீத்தி தாமா. ஹாய் ஆண்டி. ஹாய் பிரீத்தி, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஆ, ஐயோ, இவதான் பிரீத்தியா? இவளுக்காகவா அத்தை இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க? அவசரப்பட்டு இவகிட்ட பம்பு இழுத்துட்டோமே. அவ என்ன இந்த வீட்டுல பார்த்தானா அவ்வளவுதான். அத்தை கிட்ட நம்மளை பத்தி சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. போச்சு போ. இவ கண்ணில் படாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. வித்யா, அம்மா. ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையா ஆண்டி? கண்டிப்பா தேவை. என்ன அங்கிள், இந்த டாம் அண்ட் ஜெரி ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? என்ன ஆண்டிய பாக்குறீங்க? இந்த வீட்ல எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க. இந்த வீட்ல எல்லாம் இனிமே தலை கீழ மாற போகுது. நல்ல வேலை, கார் மோதி கீழே விழுந்து புடவை அழுக்கானதுனால புடவையை மாத்திட்டோம். அதனால அவ்வளவு சீக்கிரம் அவளால நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இவதான் பிரீத்தின்னு தெரியாம நாம வேற சண்டை போட்டு ஷூட்ல கையை நீட்டி அடிச்சிட்டோமே. இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? வித்யா, ஆரத்தி என்னாச்சு? வந்துட்டேம்மா. ஐயோ, இன்னும் என்ன பண்றா? என்ன வித்யா யோசிக்கிற? ஆரத்தி எடுத்துட்டு போ. வேதா கூப்பிட்டு இருக்கால்ல. நீங்க கொண்டு போறீங்களா? எனக்கு அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்கு. வித்யா, ஆரத்தி எடுக்கும் போது தும்படா அத்தை திட்டுவாங்கல்ல. சரி குடு. அப்பாடா, நல்ல வேலை, தப்பிச்சோம். அக்கா, வித்யா எங்க? அவளுக்கு ஒரே தும்மலா இருக்குமா, அதான் வர முடியல. நான் எடுக்கிறேன். நான் இருக்கிறேன்க்கா. அக்கா, இத வெளியில கொட்டிடுங்க. வா பிரீத்தி. வா பிரீத்தி, இதான் நம்ம வீடு. சூப்பரா இருக்கே ஆண்டி. ஹாய் பூர்ணிமா ஆண்டி. ஆண்டி, உங்களோட சமையல் பத்தி ஆண்டி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் எல்லாமே பண்ணி என்ன அசத்திடணும், ஓகேவா? கண்டிப்பா. மனசா, உன் நிச்சயம் நின்னு போச்சேன்னு ஃபீல் பண்ணாத, சரியா? சீக்கிரமே உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனோட உனக்கு கல்யாணம் நடக்கும்.
பிரீத்தி, நீ யார தேடுற? அதான் நம்ம கோல்டு மெடலிஸ்ட் நேஹா சிஸ்டர். அக்கா வெளியில போயிருக்கா. ஏய், மேக்னா தானே? ஆமா. மேக்னா, இனிமேலாவது அவசரப்பட்டு பாய்சன்லாம் குடிக்காது. புரியுதா? நாம யாருக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. யாராவது நம்மள ஹர்ட் பண்ணா நாம தான் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். சரியா? ஆண்டி, சஞ்சய் எங்க? ஆ, சஞ்சய் சென்னைக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் அவனை தான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். மிஸ் ஆயிடுச்சு. விஜய், சஞ்சய் எங்க போனா? பாரு, பிரீத்தி எவ்வளவு ஃபீல் பண்றா. இவ என்ன பத்தி என்ன நினைப்பா? அவன்கிட்ட இருந்து இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆண்டி, நீங்க கோவப்படுறத பாக்குறதுக்கா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன். ரிலாக்ஸ். சஞ்சய்க்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியாதுல்ல. தெரிய வச்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணுவானா என்ன? அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். மனசா, பிரீத்தி அவளுக்காக ரெடி பண்ணிருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போ. ஓகேம்மா. பிரீத்தி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அப்புறமா பேசலாம். சரியா? ஓகே ஆண்டி. வா போலாம். ரைட். அம்மா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. வந்தா அவன் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. விஜய், எதுக்கு இந்த பொண்ணுக்காகவும் அம்மா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் நீங்க வாங்கினதா? அம்மா ஃபாரின்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. ஓ, நைஸ். இவ எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பாக்குறா? தப்பா இருக்கே. வித்யா, நீ எதுக்கு பிரீத்திய ஒளிஞ்சு நின்னு பாக்குற? வித்யாவா? யார் அது? இவ இந்த வீட்ல வேலை பாக்குறப்போ. இங்க வா வித்யா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வேலைக்காரியெல்லாம் எதுக்கு என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? என்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. இல்ல, அவதான் இந்த வீட்டோட ஆல் இன் ஆல். உனக்கு ஏதாவது வேணும்னா அவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ பாத்துப்பா. அதான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா வித்யா. எல்லாரோட ஆட்டத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வரணும். உன்னோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் பிரீத்தி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்கிட்ட சீர்ன மாதிரி பிரீத்தி கிட்ட சீராத. அப்புறம் ஆன்ட்டி உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பார்த்தல்ல.
அவளை பிக்கப் பண்ண போலன்னு தான் பையன் மேலேயே அவ்வளவு கோவப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஏமாத்துற. இப்படி ஒருத்தியதான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் உங்க ஊர்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, ஆ பார்த்து சூதானமா இருந்துக்கோ. ஏன்னா அடிக்கடி இந்த வீட்ல இனி அதிரடிதான்.